வெல்கம் டு மை சேனல் சிக்காட்டோ டாக்கோ அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த நியூ இயரை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அண்ட் ஏதாவது ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த தடவை நியூயார்க் போயிருந்தேன். அதில் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். டே 1 ஆஃப் அவர் ட்ரிப். எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஸோ ஆஸ்டின்லேருந்து ஷிகாகோ போயிட்டு ஷிகாகோவிலேருந்து லகாடியா ஏர்போர்ட் நியூயார்க்குக்கு போயிட்டோம். நாங்கள் ரூம் நியூ ஜெர்சியில் எடுத்திருந்தோம், ஜேர்னல் ஸ்கொயர் பக்கத்தில். ஸோ ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் நியூயார்க்கில் இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு போயிருந்தோம். அண்ட் இந்த மாலை ஆக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அதில் இது ஒரு மால். நம்ம உள்ளே பார்த்த மாலோட எக்ஸ்டீரியர் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த ட்வின் டவர் அட்டாக் நடந்தது தெரியும் இல்லையா? ஸோ அந்த பிளேஸை தான் இந்த மாதிரி பாண்டாக மாற்றிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதை சுற்றி அதில் இருந்த விக்டிம்ஸோட நேம் எல்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போன இடம் தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ண ஒரு இடம், விச் இஸ் டைம் ஸ்கொயர். சரியான க்ரௌடாக இருந்தாங்க நியூ இயர் டைம்ன்றதால. அங்கே தூரமாக 2026 தெரியுது இல்லையா? அங்கே தான் நியூயார்க்கோட ஃபேமஸ் பால் ட்ராப்கான பால் இருக்கும். இந்த ஒரு பால் ட்ராப் பார்க்குறதுக்காக தான் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து டூரிஸ்ட் வருவாங்க, மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் வருவாங்க. ஆல்மோஸ்ட் 10 to 11 lakhs பீப்புள் வருவாங்க. அண்ட் இந்த ஒரு பால் ட்ராப்பை பார்க்குறதுக்கு 12 to 18 hours நிற்கணும். முதல் நாள் நைட்டு 2 மணிக்கே போய் நின்னாதான் கரெக்டான ஸ்பாட் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களால் நகர முடியாதுன்றதை விட நகர்ந்தீங்கன்னா உங்கள் ஸ்பாட்டை வேறு யாராவது எடுத்துப்பாங்கன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை வேற எங்கேயோ நிற்க வைப்பாங்க. தென் ஒரு மத்தியானம் 3 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர வைப்பாங்க. அண்ட் அந்த டைமில் ரொம்ப குளிரவும் செய்யும். அதனால நாங்கள் முன்னாடியே இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த டைம் ஸ்கொயருக்கு வரும்போது நாங்கள் M&M வேர்ல்டுக்கு போயிருந்தோம் அண்ட் ஹர்ஷீஸ்க்கும் வந்திருந்தோம். அண்ட் நியூயார்க்கில் நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். அண்ட் மோஸ்ட் தென் கார் மெட்ரோ எடுத்து போகிறது தான் நிறைய இருக்கும். அண்ட் அதுதான் ஈஸியும் கூட அங்கே. இப்போ டே 2 பார்க்கலாமா? நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஃபெர்ரி 2 டிபார்ச்சர் இருக்குது. ஒன்று நியூயார்க், இன்னொன்று நியூ ஜெர்சி. சின்ஸ் நாங்கள் நியூ ஜெர்சியில் தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோன்றதால நியூ ஜெர்சி டிபார்ச்சர் ஏறி நாங்கள் நியூயார்க் போனோம். ஃபர்ஸ்ட் எல்லிஸ் ஐலாண்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க போவோம். எல்லிஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அங்கே எப்படி இருக்குன்னா இமிக்ரேஷன், அதாவது இமிக்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அது பற்றின ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். அண்ட் அதை முடிச்சுட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பக்கத்தில் போயிட்டே இருந்தோம். பக்கத்தில் போக 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 ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் உங்களுக்கு 3 ஆக்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல், நீங்கள் கீழே இருந்து சுற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். செகண்ட் பெடஸ்ட்ரியல், அந்த ஸ்டாச்சுவுக்கு கீழே தட் க்ரீன் கலர் கீழே ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பார்க்கலாம். தேர்டு க்ரௌன், அவங்களோட க்ரௌனில் போய் பார்த்தா ஓவரால் சிட்டியும் தெரியும். இந்த 3 ஆக்சஸ் இருக்குது. நாங்கள் பெடஸ்ட்ரியல் எடுத்திருந்தோம் சின்ஸ் க்ரௌனுக்கான டிக்கெட்ஸ் அவைலபிளாக இல்லைன்றதால. அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு மியூசியம் இருக்கும். அந்த மியூசியமும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வால் ஸ்ட்ரீட்டுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் சார்ஜிங் புல் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சிட்டி வியூவில் ஒரு ட்ராமில் போயிருந்தோம். இதை ரோஸ்வெல்ட் ஐலாண்ட் ட்ராம்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் சன்செட்டில் போகணும்னு நினச்சோம், ஆனால் சரியான கூட்டம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. அண்ட் அந்த டேவுமே அங்கே ரொம்ப குளிராக இருந்ததால் சன்னுமே ப்ராப்பராக தெரியல. நீங்களும் இந்த ரைடை விஷுவலி என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரைட் ஃபுல்லாக நாங்கள் நின்றுட்டே போகிற மாதிரி இருந்தது. பின்னாடி இருந்து தள்ளி விடுறாங்க, முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க தட்டி விடுறாங்க. ஸோ அப்படி இப்படி இருக்கும். பட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பேசிக்லி இந்த ரைடு எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும், இன்னொரு சைடு பிரிட்ஜ் இருக்கும், கீழே லேக் இருக்கும், மேலே நம்ம பறந்துட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த ரைட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் எம்பயர் ஸ்டேட் பில்டிங். எம்பயர் ஸ்டேட் பில்டிங் முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக போனது பிரையண்ட் பார்க் விண்டர் வில்லேஜ். பிரையண்ட் பார்க் முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களாலேயே அன்றைக்கி ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப குளிர்ச்சு. ஸோ டே 2 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ டே 3 which is 31st December, நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது சென்ட்ரல் பார்க்கில் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிரிட்ஜுக்கு போக போகிறோம். நீங்கள் எல்லோரும் விண்ணை தாண்டி வரவாயா மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த மூவியில் ஆரோமலைன்னு ஒரு சாங் வருமா, அதில் சிம்புவும் த்ரிஷாவும் ஒரு பிரிட்ஜில் மீட் பண்ணுவாங்களா, அந்த பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் தான், ப்ரூக்லின் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஒரு பிரிட்ஜ் தெரியும். அந்த பிரிட்ஜோட நேம் மேன்ஹாட்டன் பிரிட்ஜ். பிரிட்ஜ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் நைட்டில் வந்து சென்ட்ரல் பார்க் போனோம். ஏன்னா நியூ இயர்ஸ் ஈவுக்கு நாங்கள் டைம் ஸ்கொயர் போகல, அதுக்கு பார்த்தா சென்ட்ரல் பார்க் வந்துட்டோம். அவ்வளோதான், எங்கள் ட்ரிப்பும் ஜாலியாக முடிஞ்சிருச்சு, வீடியோவும் முடிய போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் இந்த நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க, என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.